ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒயிட் புலாவ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குயிக்காக ஒரு லஞ்ச் செய்யணும் அப்படின்னாலும் இந்த புலாவ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம குக்கிங் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். அண்ட் இன்னும் நியூவான பர்ஃபெக்டான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இந்த புலாவ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக வீட்டில் நார்மலாக சாதம் அடிக்கிற ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கிளியராக தெரியணும், இந்த அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து சூடு பண்ண தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை சூடு பண்ணும்போதே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸ் கூட சுடு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி கப்பில் 4 துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைக்கும் போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அப்புறமா அந்த சுடு தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 2 டைம் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸில் இருக்க அந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸில் இருக்க தண்ணியை எந்த அளவுக்கு புழிஞ்சு எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க. அடுத்தது ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே எண்ணெயில் அப்படியே பொரிய விட்டுடுங்க. நம்ம சேர்த்துட்ட எல்லா ஸ்பைசஸுமே எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். இந்த ஒயிட் புலாவுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அது எல்லாமே நம்ம காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கிறத விட கொஞ்சம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கூட அரைச்சிட்டு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா புலாவுடைய டேஸ்ட்டும் அதோடைய ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பச்சை மிளகாவை நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் லைட்டாக வதங்கி வந்தால் போதும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய குயிக்காக செய்கிற மாதிரியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை தர கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். ஸோ நான் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தால அதுக்கு 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் சாதம் அடிக்கிற அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். சாதம் குழஞ்சு போகாமல் நல்லா உதிரியாக வரும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இதை ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை மட்டும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு கரண்டியால் இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கலரி விட்டீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் ஜென்டலாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க.
க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வெந்து வரும், குழஞ்சி போகாமல். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரைஸ் எல்லாமே குழையாமல் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்றது. குக்கர்லேருந்து விசில் வரும்போதே ரைஸோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் சூடாக இருக்கும்போது ரொம்ப கலரை விட வேண்டாம். இப்போ வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக நான் லைட்டாக வந்து கலரை விடுறேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இந்த புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக வந்துட்டு கீரை பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல்லாம் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த ஒரு சைட் டிஷ் இல்லாமலும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.